EDP சிக்னலும் இருக்குது, நம்மளோட டிரான்ஸ்மிட் சிக்னலும் இருக்குது. ரெண்டுலேயும் எவ்வளோ எம்இஆர் வருது, அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, இதுக்குள்ள உள்ள எவ்வளோ கொடுக்க போகிறோம், இதிலேருந்து எவ்வளோ வருது, அது EDFக்குள்ளே போய் அடுத்து எவ்வளோ எம்இஆர் வருது, ஃபைனலாக என்ன கிடைக்கும், இதுதான் நம்ம இந்த மீதி உள்ள வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல் லைவ் டெஸ்டிங்கனால கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம். பார்க்கவங்க ஸ்பீட் அடித்தோனாலும் லாஸ்ட்டில் போய் ரிசல்ட்டை பார்த்துக்கிடுங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபில்டர் FTDs தான் போட்டிருக்கேன். எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து டிரான்ஸ்மிட் சிக்னல் கொடுத்தா அவுட்புட் வந்து வராது. ஓகே, இப்போது அரசோட டிரான்ஸ்மிட்ரு பேஜ் கார்டை வந்து கொடுக்கேன். ஓகே, அவுட்புட் வந்து வரல. இது எதுக்கு இதை கொடுத்து காட்டினேன் அப்படின்னா டிரான்ஸ்மிட் சிக்னல் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணக்காண்டி தான். சரி, ஓகே. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது வந்து ரெகுலர் FTDHல் தான் செக் பண்ண போகிறோம். ஏன்னா அதான் டிரான்ஸ்மிட் சிக்னல்லையும் வேலை செய்யும், EDP சிக்னல்லையும் வேலை செய்யும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு EDP சிக்னலை தான் கொடுக்க போகிறேன். ஓகே, எவ்வளோ இருக்குது அப்படின்னா U24 தான் பார்க்கும். டாக் டிவி 59.3 39.3 எம்இஆர் வந்து வருது. ஓகே, சரி, இது அப்படியே உருவிட்டு இதில் டிரான்ஸ்மிட் சிக்னல் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, டிரான்ஸ்மிட் சிக்னலை பொறுத்தல இது வந்து EDFன்னு போட்டுக்கிடுவோம். EDF அடுத்து 1310 டிரான்ஸ்மிட்டர். இதில் வந்து சேம் அதே U24 எவ்வளோ வருதுன்னா 72.7 38.1. இதில் பொறுத்தல லெவல் வந்து கூட வருதுன்னு நினைக்கலாம். லெவலை வந்து நம்ம மேனுவலாகவே RF இன்புட்டை பொறுத்தல நம்ம கெயின் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றி இறக்கிக்கலாம். அதனால் இதில் வந்து அதிகம் வருது. நீங்கள் எம்இஆர் கணக்குப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.2 எம்இஆர் வந்து லாஸ் ஆகிருக்கு. லாஸ் ஆகிருக்கு மீன்ஸ் அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா வார இன்புட் டாக் டிவியோட இன்புட்டை தான் நான் 50 போட்டு ரெண்டாக பிரித்து தான் ஒரு அரசு EDFI இன்புட் வந்து இந்த ஸ்டூடியோ ரூமுக்குள்ளே வருது. அப்போது அந்த இதுதான் நம்ம ஒரு கன்வெர்ட்டர் நோடில் கொடுத்து அதை டிரான்ஸ்மிட்டில் கொடுத்து அதோட 10 dBm தான் இங்கே வருது. அதை நம்ம குறைச்சி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வர இன்புட்டே ஒரு 1310 டிரான்ஸ்மிட்டருக்குள்ளே உள்ளே போய் வெளியே வருதுலே ஒரு 1.2 எம்இஆர் வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா? எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ரீட்ரான்ஸ்மிட் ஆகும்போது லாஸ் வந்து இருக்க தான் செய்யும், தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ அதை ப்ரைமரி இன்புட்டில் வந்து கொடுத்தாச்சு. எதை கொடுத்துருக்கோம்? டாக் டிவியோட டிரான்ஸ்மிட்டர் சிக்னல். ஓகே, இப்போது இதிலேருந்து 7 dBm வந்து டேரெக்டாக இந்த கேசட் டைப் ஸ்ப்ளிட்டரில் போகுது. அதோட 0 dBm வந்து இந்த EDFயில் அப்போ கொடுத்து வச்சுருந்தோம். இதை அப்போ அப்படியே எடுத்து இப்போ FTDHயில் கொடுத்து செக் பண்ண போகிறோம். ஓகே, இதை அப்படியே எடுத்து இதில் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து EDFக்குள்ளே கொடுக்கறதுக்கு முன்ன, அதாவது நல்லா பார்த்துடுங்க, டிரான்ஸ்மிட் சிக்னலில் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இதிலேருந்து வர 7 dBm கேசட் டைப் ஸ்ப்ளிட்டரை போட்டு 0வாக குறைச்சி அந்த 0வை தான் செக் பண்ண போகிறோம். அடுத்து தான் EDFக்குள்ளே கொடுத்து அதை செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஷார்ப்போட எம்இஆரை பார்க்கும். ஷார்ப்பு எம்இஆர் இது என்ன வருது அப்படின்னா 70.6 37.6 தான் வருது. 6 5 வேரியேஷன் ஆகுது, 9 வரப்போகுது. ஆனால் கான்ஸ்டண்ட்டாக நான் அப்படியே செக் பண்ணேன், 6 தான் நிற்கி. ஓகே, இதை பொறுத்தளவில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதில் ஒரு 0.4, அதுக்கடுத்து ஒரு 1, கிட்டத்தட்ட அரை dB வந்து லாஸ். எதுக்கு அரை எம்இஆர் லாஸ் ஆகிருக்கு? இதில் கொடுத்து இங்கூடி எடுத்ததில் அரை எம்இஆர் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து இதை அப்படியே எடுத்து EDFக்குள்ள வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. EDFை வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ வர இதான் ரிசல்ட்டு. அடுத்து EDFையோட EDFI எம்இஆர் இதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரியும். EDFலேருந்து வர 19 dBm குறைக்க நம்ம ஏற்கனவே இப்படி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வழியாக தான் நான் குறைக்க போகிறேன்.
இதில் வந்து இன்புட்டை வந்து கொடுக்கணும். அதாவது ஒரு 19 dBm அப்படியே எடுத்து இதில் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இதில் ஒன்றில் வந்து ப்ளஸில் வரும், ஒன்றில் 0 வரும். அது 0 எதுன்னு பார்த்து அதை FTDHயில் கொடுக்கணும். ஓகே, இதில் தான் 0 வருது. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வரும், ப்ளஸில் வருது. ஓகே, இப்போது 0ல் வரதையே அப்படியே எடுத்து FTDHயில் கொடுக்க போகிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இதில் என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுங்க. ஆர்எஃப் வந்து லாஸ் இல்லை, 70.8, எம்இஆர் வந்து 37.2, 0.4 எம்இஆர் வந்து லாஸ். ஸோ டோட்டல் லாஸ் எவ்வளோங்கிறதையும் பார்க்கணும்ல. ஏன்னா நமக்கு ஆறது வந்து 39.3. அது வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் 39.3 வருது. 40 எம்இஆர் வரலாம் வந்துச்சு. இப்போ அது என்ன ஆகி போச்சுன்னு தெரில. இப்போ கொஞ்சம் நமக்கு வாரதே ஒரு 0.7 எம்இஆர் கம்மி தான். 37.9 எம்இஆர் இருக்கும். இதுக்கும் கிட்டத்தட்ட 2.1 எம்இஆர் டோட்டல் லாஸ். நிறைய பேர் என்கிட்ட EDFAக்கு இந்த மாதிரி இப்படி இது போடலாமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கன்வெர்ட் பண்ணும்போதும் ஒவ்வொரு நம்ம ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும்போதும் எம்இஆர் வந்து லாஸ் ஆகும். அதாவது இப்போ வந்து எனக்கு 39 எம்இஆர் வருதுனால 2.1 எம்இஆர் லாஸ் ஆனாலும் ஓகே, இது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கட்டாயம் ஓடிடும். இதே இது ஒரு சின்ன கணக்கு சொல்லுவோம், 35 எம்இஆர் தான் வருதுன்னு வச்சுக்கிடுவோம், இல்லை ஒரு 34 எம்இஆர் வருதுன்னு. அதில் இதேமாரி 2.1 எம்இஆர் லாஸ் ஆச்சுன்னா 32 எம்இஆர் தான் வரும். ஸோ 32 எம்இஆர் இது வந்து சின்ன இடத்துல கப்ளரை போட்டு அதுக்குள்ளே குறைச்சி நம்ம செக் பண்ணதில் இவ்வளோ லாஸ் இருக்கும்போது இன்னும் ஃபைபர் லாஸ் இருக்குது, கொண்டு அங்கே கடைசி என்றெல்லாம் போடும்போது இன்னும் ஒரு பாயிண்ட் சம்திங் வந்து லாஸ் வந்து கூட தான் ஆகும். சரி, இப்போது வர டிரான்ஸ்மிட் சிக்னலை இதில் கொடுத்து 7 ஆக்கி அதை குறைச்சி இதில் கொடுத்து அதை எடுத்து இதில் கொடுத்தாச்சு. சரி, ஓகே. ஒருவேளை இந்த EDFAயால் எம்இஆர் அதிக லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். நான் செக் பண்ணதுக்குன்னு இன்னொரு மினி EDFA கூட வச்சுருக்கேன். இந்த இன்புட்டை அப்படியே எடுத்து இதில் வந்து கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்தாச்சு. அவுட்புட் வந்து வரும். ஓகே, இப்போ இதில் உள்ள இதை எடுத்து அப்படியே இதில் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ EDFAயை மாற்றியாச்சு. இதோட ரிசல்ட்டையும் பார்ப்போம். மினியை பொறுத்தளவில் 65.3, 37.3, வெறும் 0.1 தான் கூடியிருக்கு. மற்றபடி இதுவுமே சேம் அதே லாஸ் தான். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்மளோட மற்ற கண்ட்ரோல் ரூம்லேயும் போட்டு செக் பண்ணேன். 2 விஷயத்தை தான் பார்த்தேன். இப்போது இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்திருக்கோம். இப்போவுமே இது வந்து நல்லா அடுப்பு மாதிரி கதன்னு சுடுது. அதாவது வீடியோ எடுக்க ரூம்லேயே இந்தளவுக்கு ஹீட் வந்து இருக்குது. இது கண்ட்ரோல் ரூமில் போடும்போது என்ன கொதிக்குங்கிறது தெரியலை. உண்மையில் நல்ல ஓவர் சூடு தான் இருக்குது. நான் இந்த EDFAயோட இது வந்து ஓவர் ஹீட் ஆகுது. அது வந்து நான் செக் பண்ணல கவனித்த விஷயம். அதுக்கடுத்து மெயினாக பார்த்தது வந்து இந்த எம்இஆர் லாஸ் 2.1 எம்இஆர். அதாவது 2 எம்இஆர் லாஸுங்கிறது வந்து கட்டாயம் லாஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கு குறைச்சி லாஸ் வந்து ஆகலை. அதிகபட்சம் 1.9, அதாவது 2 எம்இஆர் கட்டாயம் லாஸ் ஆகுது. அதாவது நீங்கள் இதில் கொடுத்து கன்வெர்ட் பண்ணி 2வது EDFAயில் கொடுத்து ரன் பண்ணுறதுக்கும் டேரெக்டாக EDFA இன்புட்டை EDFAயில் கொடுக்கும்போது கூட ஒரு எம்இஆர் வந்து நீங்கள் மிச்சம் பிடிச்சிடலாம். அதாவது நார்மலாக டேரெக்ட் EDFA இன்புட் கொடுக்கும்போது ஒரு 0.8 வரை தான் அதிகம் லாஸ் ஆகுது. இது வந்து கூட 1.2 எம்இஆராக லாஸ் ஆகுது. இவ்வளோ தான் நான் செக் பண்ணல உள்ள ரிசல்ட்டு. வேறு வழியே இல்லை. உங்களுக்கு வார இன்புட் வந்து டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை தவிர்த்து அவங்க EDFA சிக்னலே தரவே மாட்டாங்க உங்கள் ஹெட்டனில் இருந்து அப்படின்னா மட்டும் வேணால் நீங்கள் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கடுத்து நீங்கள் இதை வாங்கி போடுறதா இருந்தாலும் இது வந்து 2 இன்புட்டு, இதை சிங்கிள் ஆக்கி EDFAயில் கொடுத்துக்கலாம். அப்போது EDFAயில் சிங்கிள் இன்புட்டே போதும் அப்படின்னு நினச்சி சிங்கிள் இன்புட் வந்து வாங்கண்டாம். எதுக்கு அப்படி சொல்லுதேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு 16 நாள் EDFA ஒரு டைம் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து நம்ம ஓட்டுத கம்பெனி வந்து 2 இன்புட்டே தரவே மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்ததுன்னு சிங்கிள் இன்புட்டாக வாங்கியாச்சு. ஆனால் என்னென்னா எதிர்பாராதமாக அவங்க 2 இன்புட் வந்து தந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா நான் மறுபடியும் மேனுவலாகவே உருவி சொல்ல வேண்டி இருந்தது. மறுபடியும் இப்போ வேறு வழியில் மறுபடியும் நான் டபுள் இன்புட் EDFA வந்து 19 கெட்டில் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ
அந்த நேரம் வந்து நான் முதல்ல டபுள் இன்புட் வாங்கியிருந்துருக்கலாம். நான் அவங்க 2 இன்புட் தரவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துருச்சு. அதனால் என்னை பொறுத்தவரை இப்போவும் உங்களுக்கு இதில் 2 இன்புட் இருக்குல்ல, இதிலேருந்து வரதை எடுத்து கொடுத்தாச்சுன்னா இங்கே உள்ளதே 2 இன்புட்டாக வேலை செய்யும். இங்கே சிங்கிள் இன்புட்டே போதும் அப்படின்னு ஏன் அப்படி நினைக்காதீ அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இன்கேஸ் உங்களுக்கு வார சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் சிக்னலாகவே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த காம்பனண்ட் வந்து தேவை. இதே டபுள் இன்புட்டு இதிலே கொடுத்து இதிலேருந்து எடுத்து ஒரு சிங்கிள் இங்கே கொடுத்துருவீங்க. ஆனால் திடீர்னு வாரதே உங்களுக்கு இடிஃபை சிக்னலாக இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ கழித்து வார இன்புட்டே இடிஃபை இன்புட்டாக வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு இந்த 2 இன்புட்டையும் இங்கே அப்படியே சொறி விட்டுட்டு இதை கலத்தி தனியாக வச்சிடலாம். இதுக்கு போகிற கரண்ட் வந்து செலவு மிச்சம்தான். இல்லை அன்னைக்கு நீங்கள் இதில் சிங்கிள் இன்புட் இடிஃபை வாங்கியிருந்தீங்கன்னா டபுள் இன்புட்டுக்கு யூஸ் பண்ணணுங்கிறக்காண்டியாவது இது தனியாக உங்களுக்கு ரன் ஆக வேண்டிய அவசியம் வந்து வேணும். அதுக்காண்டி தான் வாங்கும்போது இடிஃபை உங்களுக்கு 2 இன்புட் வரும் அப்படின்னா கட்டாயம் டபுள் இன்புட் இருக்க இடிஃபை வாங்குங்க. ஃப்யூச்சரில் டிரான்ஸ்மிட் சிக்னலாக அவங்க இடிஃபை சிக்னலாக மாற்றி தந்தாங்க வாரவங்க கட்டாயம் வார இன்புட் மாறிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி இது வந்து தேவையில்லை. தனியாக ஓடிட்டு இருக்கிறது ஆஃப் பண்ணியாச்சுன்னா இது எடுக்கக்கூடிய பவர் வந்து கம்மியாகும். இது எவ்வளோ பவர் எடுக்குங்கிறதையும் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுதேன். ஸோ இது வந்து 7.2 வாட்ஸ் வந்து எடுக்கு. இதை அப்படியே உருவிட்டு அந்த 19 இடிஃபை எவ்வளோ வாட்ஸ் எடுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன ஒன்று ஃப்யூச்சரில் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் சிக்னல் போய் இடிஃபை சிக்னல் தண்டாங்கன்னா அந்த 7 வாட்ஸும் மிச்சம் தான் கலத்தி வச்சுக்கலாம். 7 வாட்ஸுங்கிறது வந்து 60 நாளுக்கு கணக்கு பண்ணும்போது கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட யூனிட்டை வந்து உங்களுக்கு மிச்சம் பிடிச்சி தரும். அது உண்மை தான். த்ரூவாக அந்த இடிஃபை வந்து இப்போ ஆன் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ எடுக்கு அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துருவோம். அதுக்கடுத்து ஏற்கனவே மினி இடிஃபையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கம்மியான பவர் தான் எடுக்கு. இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஓகே, இடிஃபை வந்து எவ்வளோ எடுக்குன்னா கரெக்டாக ஒரு நிமிஷம் பம்பு ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. ஓகே, 19.2 டிபியும் வருது. கரெக்டாக 16.6 வாட்ஸ் வந்து எடுக்கு. இது ஒரு 7.2 வாட்ஸ் வந்து இது தனியாக எடுக்கு இந்த ஷார்ப்போட டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஃபைனலாக என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா உங்களுக்கு வார இன்புட்டு டிரான்ஸ்மிட்டர் இன்புட்டு தான். அவங்க இப்போதைக்கு இன்னும் 2-3 வருஷத்துக்கு தாரமே ஐடியாலே இல்லை, வேறு வழியே இல்லை. உங்களுக்கும் இடிஃபை போட்டே ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா கட்டாயம் வாங்கி வந்து பயன்படுத்தலாம். ஆனால் 2 இயர் லாஸ் ஆகுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஹீட்டும் ஓவர் ஹீட் ஆகுது. லாங் லைஃப்பில் எப்படி இருக்குங்கிறது தெரியல. அதனால் நீங்கள் அதை பார்த்து வாங்கிடுங்க. அடுத்து வாரண்டி வித்தவுட் வாரண்டி ஆப்ஷனில் வருது. என்னை பொறுத்தவரை வாரண்டியோட வாங்குறது வந்து பெஸ்ட்டானது தான். 500 ரூபா கூடனாலும் நாளைக்கு ஒரு ஃபால்ட்டுன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஃபால்ட் ஆகி போச்சுன்னா கூட நம்ம சர்வீஸ் அது பார்த்துக்கலாம் வித்தின் வாரண்டி இருக்கும்போது. இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள் ஸ்ப்ளைஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.